தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது குறித்தான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காலை 9:25 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும் ரயில் 11:10க்கு திருவண்ணாமலையை அடைகிறது. கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. 13, 14, 15 ஆகிய தேதிகளில் திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது. காலை 9:25 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புறப்படும் ரயில் திருவண்ணாமலையை 11:10 மணிக்கு அடைய இருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். இந்த சிறப்பு ரயில்களின் இயக்கம் எந்தெந்த நேர இடைவெளிகளில் எங்கிருந்து இயக்கப்பட இருக்கிறது? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. திருவண்ணாமலையில வருகின்ற 13ஆம் தேதி தீபம் என்பது கொண்டாடப்பட இருக்கும் தரமாக பல பக்தர்கள் வருகை கூறுவார்கள் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தென்னக ரயில்வே சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு சிறப்பு ரயில்களை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு 2 சிறப்பு அதிவேக ரயில்களும், திருச்சியிலிருந்து திருவண்ணாமலை வழியாக வேலூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. விழுப்புரத்திலிருந்து வருகின்ற 13, 14, 15 ஆகிய தேதிகளில் இருந்து காலை 9:25 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு அதிவேக ரயிலானது காலை 11:10 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் என தெரிவித்திருக்கிறது. அதே தேதியில மறுமார்க்கத்துல திருவண்ணாமலையிலிருந்து 13, 14, 15 ஆகிய தேதிகளில் மதியம் 12:40 மணிக்கு புறப்படும் ரயிலானது மதியம் 2:12 மணிக்கு விழுப்புரம் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பு குறிப்பிட்டது போலவே விழுப்புரத்துல 2 ரயில்கள் என்பது இயக்கப்படுது. அதாவது பகல் நேரத்தில் ஒரு ரயிலும் இரவு நேரத்தில் ஒரு ரயில் என்பது இயக்கப்படுகிறது. அதே போல இரவு நேரம் ரயில் என்பது 12ஆம் தேதியே தொடங்குது. வருகின்ற 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து இரவு 9:04 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு அதிவேக ரயிலானது இரவு 10:45 மணிக்கு திருவண்ணாமலை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த விழுப்புரத்திலிருந்து புறப்படும் இந்த ரயிலானது இந்த எந்தெந்த வழித்தடங்களில் செல்லப்படும் தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். விழுப்புரம் வழியாக புறப்படக்கூடிய இந்த ரயிலானது வெங்கடேசபுரம், மாமல்லப்பட்டு, ஐயந்தூர், திருக்கோவிலூர், ஆதிச்சநல்லூர், அன்னம்பாளையம், கண்டனை வழியாக திருவண்ணாமலை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருச்சியிலிருந்து வருகின்ற 13ஆம் தேதி காலை 8 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு அதிவேக ரயிலானது மதியம் 2:45 மணிக்கு வேலூர் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேலூரிலிருந்து வருகின்ற 13ஆம் தேதி இரவு 11 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு அதிவேக ரயிலானது அடுத்த நாள் காலை 7:20 மணிக்கு திருச்சி சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருச்சி செல்லக்கூடிய இந்த ரயிலுக்கான வழித்தடங்களையும் தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருவெரும்பூர், கூடலூர், தஞ்சாவூர், பாபநாசம், மயிலாடுதுறை, கும்பகோணம், வைத்தீஸ்வரன், சீர்காழி, சிதம்பரம், பண்ருட்டி, விழுப்புரம் வழியாக திருவண்ணாமலையும் அதனையடுத்து போலூர் வழியாக வேலூர் சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபத்திற்கு முந்தைய நாளும் தீபம் முடிந்து பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு ஏதுவாக தென்னக ரயில்வே இந்த சிறப்பு ரயில்களை அறிவித்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.